கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இறைமக்களே, இன்று திருப்பதியை சிறப்பிக்கும் 35வது நவீனமான அனுபவத்தின் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் நவகாலத்தில் முதல் நாளை சிறப்பிக்கின்றோம். பாலைநிலத்தில் 40 நாட்கள் தமது பணிக்காக தம்மை தயார்படுத்திக் கொண்டுள்ள நேரத்திலே சாத்தான் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கிறார். எவ்வாறு சோதிக்கிறார்? நீ கடவுளின் மகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும். யூதர்களும் ஆண்டவர் இயேசுவை இப்படித்தான் சோதித்தார்கள். நீ கடவுளின் மகன் என்றால் வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை காட்டும். அப்படி காட்டவில்லை என்றால் நீ கடவுளின் மகன் அல்ல என்று ஆண்டவரின் வல்லமையை சோதிக்கிறார்கள். நாம் பல நேரங்களில் ஆண்டவரின் வல்லமையை இப்படித்தான் சோதிக்கின்றோம். நீ எனக்கு இதை செய்தால் நீ உண்மையான கடவுள், இல்லை என்றால் நீ கடவுள் அல்ல என்று பலமுறை ஆண்டவரின் வல்லமையை சோதிக்கின்றோம். ஆண்டவரை சோதிக்கின்ற போது நாமும் பல நேரங்களில் சாத்தானாக மாறுகின்றோம் என்பதை நினைத்துக் கொண்டவர்கள் சோதனை வரும்போது அவற்றிலிருந்து வெளிப்படும் வரத்தை வேண்டி இந்த தவக்கால நியாயத்தைப் படி அனைவரையும் உங்களை பங்கேற்க வரவேற்கின்றேன். வாரி இறைவனை காண்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலியானது லியோ சாக்ரியின் கொடுக்கப்படி நன்றி பலியாகவும் ஜெயன் சகோதரிய திருமணம் நல்லவிதமாக நடைபெறுவதற்கு நன்றி பலியாகவும் அமுல் மேலும் அவருடைய திருமணம் 15வது ஆண்டு ஜூபிலியாக சிறப்பிப்பதற்காக நன்றி பலியாகவும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதோடு இந்த திருப்பலியானது கிளமெண்ட் பெர்னார்ட் ஸ்டெல்லா சேவியர் பற்றிக்காக, செபாஸ்டியன் சேவியர் மைக்கேல் ராஜ் பற்றிக்காக, கிளமெண்ட் பெர்னார்ட் ஸ்டெல்லா சேவியர் பற்றிக்காக, லோகநாதன் பொன்முவேலி பிரசன்னா ஃப்ரெட்ரிக் பிரபாகரன் அவர்களை பற்றிக்காக, மரி ஜோசப் துரைசாமி, சூசை மைக்கேல், பால் தேவதாஸ் அவர்களை பற்றிக்காக, சிந்தி அவர்களுடைய இறந்த நலனான அவர்களுக்காக திருப்பதியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், தவக்காலம் அருளின் காலம். அருளை நாம் நிறைவாக பெற்று புது மனிதனாய் புது படைப்பாய் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இன்னும் நாம் ஒரு மணி வேலை செய்வதற்கான குறிக்கப்பட்ட காலத்தான் இந்த தவக்காலம். தவக்காலத்தை ஆரம்பித்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அடியெடுத்து வைத்திருக்கின்ற என்று நமக்கு ஆண்டவர் சொல்வது, நீங்கள் புது படைப்பாய் மாறுங்கள், மனமாறுவர்களால் இறையரசை நம்புங்கள் என்று. நாம் மனம் திரும்பி இறையரசு பிள்ளைகளால் வாழ திருப்பணியில் வரவேற்போம். Oh,
பிறரின் வளர்ச்சியைக் கண்டு பொறாமை கொண்டு அவர்களின் பெயரை எடுத்த தருணங்களுக்காக இறைவா உங்களிடம் மனமலர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளையான செயல்களால் கிறிஸ்துவின் மறைவினை புரிந்து கொண்டு முன்னேற எங்களுக்கு வரத்தார். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நடத்தையால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடைவோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவாக்குகள் 8 முதல் 15 வரை. கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது: இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கு உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறைதோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கை அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கை அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன்மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிக்கும் காலத்தில் உண்மையானது. Oh
அலகையினால் சோதிக்கப்பட்டதை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்.
ஒரு தேவாலயத்தில் திடீர்னு கூரையை பிச்சு கொண்டு பேய் அப்படியே நடுவில் கிடந்துச்சு. எல்லாரும் சதறி ஓடினாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்து, அவருடைய முகத்தை பார்த்து எல்லோரும் சதறி ஓடினாங்க. கடைசி பெஞ்சில் ஒரே ஒரு கம்பத்து உட்கார்ந்து இருந்தார். ஒரு 60 வயது. அவர் போகவே எந்த விதமான சலனமும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். பேய் ஒரே ஆட்சி. என்னடா பூச வச்சிருந்த சாமியார் ஓடிட்டாரு, மக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க, அந்த ஒரு ஆளுக்கும் ஓடாமல் இருக்கிறான் என்று பக்கத்தில் போய் நின்று அவங்க பேச, நான் யாருன்னு தெரியுமா? என்னை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? நான் யாருக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அவன் கீழிருந்து தலையை நிமிர்ந்து வந்து, எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. பேய் நான் தான் பேய், நான் தான் இந்த உலகத்தை ஆட்சி படைக்கின்ற பேய், என்னை பார்த்து உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு அந்த ஆள் சொன்னான். 25 நிமிஷம் தனிச்சு போடுற நான் இருக்கிறேன். அதனால தமிழிலே அழகான ஒரு சொல்வழக்கு எப்படி இருக்கும்? கிணறு விடப்பட்ட நெருப்புதான் கொழுந்து விட்டு எரியும், சீண்டி விடப்பட்ட பாம்புதான் சீறி படமெடுக்கும். அதுபோல மனிதனும் தன்னுடைய வேதனையிலும் சோதனையிலும் தான் புதிய பலம் பெறுகிறான் என்று அழகான ஒரு சொல்வழக்கு உண்டு. கிணறு விடப்பட்ட நெருப்புதான் கொழுந்து விட்டு எரியும், சீண்டி விடப்பட்ட பாம்புதான் சீறி படமெடுக்கும். அதுபோல மனிதனும் வேதனையிலும் சோதனையிலும் தான் புதிய பலம் பெற்றுக் கொள்கிறான். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகள், தவக்காலத்துடைய இந்த முதல் வாரத்தில் இயேசுவுடைய சோதனைகளை மார்க்கு நற்செய்தியாளர் எப்படி படமெடுத்து காட்டுகிறார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். மற்ற 2 ஆண்டுகளிலே மத்தேயு, லூக்கா மிக நீளமான ஒரு சோதனையை அவர்கள் கொடுப்பார்கள். இயேசு அலகையினால் 3 நிலைகளிலே சோதிக்கப்படுவதை, 3 இடங்களிலே சோதிக்கப்படுவதை எல்லாம் அவர்கள் அழகாக படமெடுத்து காட்டுவார்கள். ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் மிகவும் சுருக்கமாக அந்த சோதனையை அவர் முடித்து விடுகிறார். 40 நாள் அவர் பாலைவனத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கே அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். இந்த 40 நாள் என்கின்ற ஒரு கருத்தை நாம் மிகவும் சிறப்பாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன இந்த 40 நாள்? இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் நோவாவை பற்றி வாசிக்க கேட்டோம். 40 நாள் அந்த அடைமழை பெய்து அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே, உடன்படிக்கை பேழை என்று சொல்லியிருக்கிறார், ஒரு பேழைக்குள்ளே, நோவா செய்த பேழைக்குள்ளே காப்பாற்றப்படுகின்ற உயிரினங்கள் எல்லாம் வந்து சேர்கின்றன. அந்த 40 நாள் கழித்து அந்த தண்ணீரெல்லாம் வற்றிவிட்ட பின்பு அவர்கள் கரை சென்று அவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள். எனவே இந்த முதல் 40 நாள் நோவா கொடுத்த 40 நாள் ஒரு புதிய மாற்றத்தினுடைய, புதிய வாழ்க்கையினுடைய ஒரு படைப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, எகிப்தின் அடிமைத்தலையிலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற்று 40 ஆண்டுகளாக அவர்கள் பாலைவனத்திலே பயணப்படுகிறார்கள். இந்த பாலைவனத்தினுடைய அந்த பயணமானது அவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றம்? இனி நாம் அடிமை பிள்ளைகள் அல்ல, நாம் சுதந்திர பிள்ளைகள், கடவுளுக்குரிய பிள்ளைகள் என்கின்ற அந்த ஒரு மாற்றத்தை அந்த பாலைவன பயணமானது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறது. அது 40. இந்த பயணத்தின் போது மோசே 40 நாள் கடவுளோடு அந்த சீனாய் மலையிலே தங்கி இருக்கிறார். அந்த சீனாய் மலையில் தங்கி இருக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை கூடாரமாக இருக்கின்ற அந்த பேழைக்குள் வைக்கப்படுகின்ற 2 கற்பனைகளான 10 கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. எதற்கான அந்த 10 கட்டளைகள்? இனி ஒரு உடன்படிக்கையானது எனக்கும் மக்களுக்கும் இடையே செய்யப்படுகிறது. கடவுள் சொல்லுகிறார், இனி உன் கடவுளாகிய ஆண்டவர், வேறு தெய்வங்கள் என்று சொல்லி அந்த 10 கட்டளைகளை கொடுக்கின்ற பொழுது ஒரு உடன்படிக்கையானது
மகளும் மோசே கடவுளோடு இருந்ததனுடைய விளைவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசாக நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஒரு உடன்படிக்கையானது ஒரு புதிய படைப்பானது அங்கே கிடைக்கப்படுகிறது. அதே போல இன்றைய நற்செய்தியில் கூட நாம் வாசிக்க கேட்டோம். 40 நாள் இயேசு பாலைவனத்திலே பயணப்படுகிறார். அதன் பின்பாக அவர் கலிலேயாவிலே இறையாட்சியுடைய அந்த பணியை ஆரம்பிக்கின்றார். அது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கிறது. எனவே எந்த ஒரு புதிய தொடக்கத்திற்கும், எந்த ஒரு புதிய ஆரம்பத்திற்கும், எந்த ஒரு புதிய வாழ்க்கைக்கும் இந்த 40 என்பது இஸ்ராயல் மக்களோடு இணைந்து செல்கின்ற, இணைந்து பயணப்படுகின்ற ஒன்றாக கருதப்படுகிறது. எனவே நாம் துவங்கியிருக்கின்ற இந்த தவக்காலமும் நமக்கு ஒரு புனிதமான புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்காக இந்த 40 நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 40 நாளிலே நாம் எப்படிப்பட்ட புதிய படைப்பாய் நாம் மாறப்போகிறோம்? 2ஆம் வாசகம் இனி நாம் பழைய வாழ்க்கையை இருக்கான வாழ்க்கையில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் திருமுழுக்கின் வழியாக நாம் புதிய படைப்பாக மாறியிருக்கிறோம். எனவே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய அந்த புனித அடையாளத்தால் நாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த அடையாளமானது நமக்குள்ளே அழகாய் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எடுக்கப்பட முடியாது. எனவேதான் ஒரு சில 3 நேரத்திற்கு அனுமானங்கள், அருளடையாளங்கள் ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது எடுக்கப்பட மாட்டார்கள். எப்படி சொல்லலாம் என்றால், கிறிஸ்மா தைலத்தில் எந்தெந்த அருளடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அருளடையாளங்கள் எல்லாம் ஒரு முறை பெற்றுக்கொண்டால் திருப்பி எடுக்கப்படவே முடியாது. திருமுழுக்கிலே நாம் கிறிஸ்மா தைலத்தால் பூசப்படுகிறோம். உறுதி பூசுதலால் நாம் கிறிஸ்மா தைலத்தால் பூசப்படுகிறோம். ஒரு குருவானவர் திருநடைப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர் கிறிஸ்மா தைலத்தால் பூசப்படுகிறார். இந்த 3 அருளடையாளங்களும் ஒரு முறை கொடுக்கப்பட்டால் அது மீண்டும் திருப்பி எடுக்கப்பட வேண்டும். எனவேதான் 2ஆம் வாசகத்திலே பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் திருமுழுக்கு பெற்ற அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இது புதிய படைப்பாய் வாழ்வதற்கு இது தகுந்த காலம், ஏற்புடைய காலமாக இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாத்தா தன்னுடைய பேரனோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இப்படி சொல்வார், நம்முடைய உடலுக்குள்ளே 2 விலங்குகள் எப்பொழுதும் ஒரு தொடர் சண்டை, கரங்கள் கை தொடர் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒன்று நல்ல விலங்கு, அது நன்மையே செய்யும், நல்லதையை நினைக்கும், நல்லதையை பேசும். இன்னொன்று கெட்ட விலங்கு, அது கெட்டதையை நினைக்கும், கெட்டதையை பேசும், கெட்டதையை செய்ய தூண்டும். இந்த 2க்கும் இடையே ஒரு ஓயாத சண்டையாளர் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். அப்பொழுது அந்த பேரன் கேட்பார், அக்கா, இந்த 2 விலங்குகளுக்கு இடையேயான அந்த சண்டையிலே எந்த விலங்கு ஜெயிக்கும்? அதற்கு தாத்தா இப்படி பதில் சொல்லுவார், எந்த விலங்கிற்கு நீ அதிகமாய் தீனி கொடுக்கிறாயோ அந்த விலங்கு ஜெயிக்கும். அதாவது நீ நன்மையை நினைத்தால், நன்மையை பேசினால், நன்மையை செய்வதற்கு நீ விரும்பினால் அந்த நல்ல விலங்கிற்கு உணவு போடுகிறாய், அது கண்டிப்பாக அது உடல் பருமனாய் இருந்து அது உடல் வலிமை பெற்று கண்டிப்பாக அந்த கெட்ட விலங்கை அழித்து கொண்டு, மாறாக நீ கெட்டதை நினைத்து, கெட்டதை பேசி, கெட்டதை செய்ய விரும்பினால் அந்த விலங்குக்கு நீ உணவு போட ஆரம்பிக்கின்றாய், அந்த விலங்கை செய்துவிடும். எனவே நீ எதற்கு உணவு விடுகிறாயோ, எந்த விலங்கிற்கு நீ அதிகமாக உணவு விடுகிறாயோ அந்த விலங்கை செய்துவிடும் என்று சொல்லுவார். ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே, நமக்கும் இந்த ஒரு நன்மைக்கும் பொய்மைக்கும் இடையே, உண்மைக்கும் பகைமைக்கும் இடையே, அல்லது அன்புக்கும் பகைமைக்கும் இடையே, உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே ஒரு தீராத ஒரு போராட்டமானது போய்கொண்டே. எது ஜெயிக்கும் அல்லது எதை ஜெயிக்க வைக்கப் போகிறோம் என்பது நாம் முடிவு பண்ண வேண்டும். நாம் எதை முடிவு செய்கின்றோமோ, நாம் எதை தீர்மானிக்கின்றோமோ அதை பொறுத்துதான் அந்த போராட்டத்திலே எது வெற்றி பெறும் என்பதை நாம் நிர்ணயிக்கலாம். தவக்காலத்தினுடைய இந்த 40 நாள் அருமையான ஒரு பயணம். ஏதோ ஒரு கட்டத்திலே நம்முடைய மற்றவர்களை எல்லாம் நிறுத்தி
இந்த 40 நாள் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கலாம் இல்லை. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு தொடர்ச்சி. இன்னும் ஒரு படி நான் எப்படி எக்ஸ்ட்ரா மைல் செல்ல வேண்டும், இன்னும் ஒரு படி நான் எப்படி மேலே சென்று இயேசுவை என்று சொல்லுவேன், இன்னும் ஒரு படி நான் ஒரு மேலே சென்று நான் எப்படி புதிய படைப்பாய் மாற வேண்டும். இதுவரை நான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, 60% நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, ஒரு 10% உயர்த்தி பார்ப்போமே, ஒரு 15% உயர்த்தி காட்டுவோமே, 75% நல்லவர்களாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எனவே நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் நாம் நல்லவர்களாய், நம்முடைய குறைபாடுகளுக்கு மத்தியிலும் நாம் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வதற்குத்தான் இந்த நவக்காலம் நம்முடைய அருமையான ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அதனுடைய பயணிக்க நம்மை அழைக்கிறது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. இந்த பயணத்தில் நாம் கடவுளுடைய அருளில் கொண்டு பயணிக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஏதோ நான் இறைச்சி உண்பதில்லை அல்லது மது அருந்துவதில்லை, ஒரு சில காரியங்களை நான் நிறுத்தி விடுகிறேன், அதை நான் உயிர்ப்பு பெறுகிறால் பின்பாக மீண்டுமாக நான் தொடர்ந்து நடத்துவேன், அவைகள் மேலோக்கி போனோம். ஆனால் திருத்தந்தையவர்கள் எவ்வளவு ஆராய்ச்சி இந்த 40 நாட்களிலே, இந்த நவக்காலத்திலே நீங்கள் மற்றவர்களை குறை கூறுவதை நிறுத்தி பாருங்கள். உங்கள் வீடுகளிலே குறை கூறுவதை நிறுத்தி பாருங்கள். அல்லது உங்களுக்கு குறையாகப்படுவதை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். எதற்கு எடுத்தாலும் இது நல்லாத அது நல்லாத அந்த குறை சொல்வதை கொஞ்சம் கருத்துக் கொள்ளுங்களே. இது ஒன்றா மேலான ஒன்று. ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை, நெகட்டிவ் தாட்ஸை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் அவர்களுக்கு பேசுவாங்க. உங்களுடைய தொலைக்காட்சி பட்டியலில் அதிக நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்களா? கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த குறைக்கும் நேரத்தை மற்றவர்களோடு செலவிடுங்கள். உறவை வளர்ப்பதற்காக நீங்கள் அதை செலவிடுங்கள். நீங்கள் அதிகமாக தூங்குகிறீர்களா? ஒரு 15 நிமிடத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். 15 நிமிடம். அந்த 15 நிமிடம் ஒருவேளை உங்களுடைய இறைவாக்கினுடைய படிப்பிற்காக அதை பயன்படுத்துங்கள். இப்படியாக நீங்கள் உங்களுடைய மாற்றத்தை நீங்களே தீர்மானிக்கின்ற பொழுது நீங்கள் புதிய படைப்பாய் மாறுகிறீர்கள். அந்த புதிய படைப்பு தான் உயிர்ப்பின் போது நாம் இயேசுவிடம் கொடுக்கின்ற அந்த அருமையான நவக்காலத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். எனவே நாம் இப்படியே வாழ்கிறோம், இப்படியே செல்கிறோம், இப்படியே பயணித்து நம்முடைய பயணத்தை விடுகிறோம் என்ற அந்த ஒரு ரொட்டீன்ல போகிறோம். நீங்கள் தீர்மானியுங்கள், நீங்கள் முடிவெடுங்கள், நீங்கள் புதுப்படைப்பாய் மாறுங்கள். இறையருள் உங்களை கண்டிப்பாக நிறைவாக வழிநடத்தும். ஆமென். Oh
பணி தொடர்ந்து ஆற்றப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டி பேசினேன். அந்த அழைப்பினை ஏற்று பணியாற்றிடும் திரு அவை தலைவர்கள் தங்களின் பணிவாழ்வில் சந்திக்கும் அனைத்து சவால்களையும் உமது அருளின் துணையால் வென்று இறையாட்சியை இம்மண்ணில் மலர செய்திட தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்களோடு உமது உடன்படிக்கை நிறுவி காத்திடும் அன்பின் இறைவா, நாங்கள் எங்கள் மனித பலவீனங்களால் உமது உடன்படிக்கையை மீறினாலும் எங்கள் மீது இறங்கி எங்களை மன்னித்து எங்களை உமது அருகில் ஏற்று தவறுகளை செய்யாதிருக்க வரமல்ல வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்களின் பொறுத்து காலை நேரத்தில் காட்டு விலங்குகளுடன் இருக்கவும் சாத்தானின் சோதனைக்கும் உண்மை உட்படுத்திக் கொண்டீரே. நாங்கள் சோதனைக்கு உட்படும் போது அதில் விழுந்து அதில் நிலைக்கிறாமல் அனைத்து விதமான பழக்கங்களிலிருந்தும் விடுபட்டு உமக்கு உகுந்த வாழ்வு வாழ்கிற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பறைசாற்றி அழைக்கும் அன்பு ஆண்டவரே, நாங்கள் நற்செய்தியை நம்பி எங்களை இந்த தவ காலத்தில் முழுமையான மனமாற்றத்திற்கு உட்படுத்திக் கொண்டு இறையாட்சிக்கு உண்மை பேசுவதாக வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட மன்றாட்டுகளை மௌனமாக எடுத்துச் செல்வோம். தவ முயற்சிகள் இறைவர்களால் சிறப்பான விதத்தில் நடைபெற்ற நாம் மன்றாடுவோம். இறைவா, ஆழ்ந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் நிரூபிக்கும் மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவாக சென்று சாய்ந்து இவற்றை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடைய உங்களுடைய பதி எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதாக சொல்லியுங்கள். புனிதமிக்க அருளுடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து எங்களுக்கு அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆண்டவரிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே கருதியும் நீதியுமாம் எங்கள் கடமையும் நீதியுடைய செயலுமாம். கிறிஸ்து 40 நாள் உணவை தடுத்து உன்னால் குடித்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பி மாய கவர்ச்சிகளை அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டவர். இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு நாங்கள் கடந்து செல்ல வழிவகுத்தார். ஆகவே புனிதரோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து பாடுவதா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. எனினும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றுதலால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை ஒரு பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராக ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதை தூய நாட்களால் வெளிப்படுத்த உம்மை பழமையாய் வென்றிருக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடலாம். அவர் பணித்த வாயில் நன்மைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளிக்க அவர் கூறுகிறார். அனைவரும் இதிலிருந்து விற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுடைய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாக அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுடன் நன்றாடுகிறோம். இப்பணியினால் உணவுகளிலே திருவிழமாக இவ்வாறு
செய்கிறார்கள். இவரை நோக்கி என்றும் காணிக்கையாக்குகிறார். இவ்வாறு உங்கள் தெரிந்து கொள்ள பெற்றவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலராகிய புனித தோமா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கிற தகுதியுடையோர் ஆகுமா. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உங்கள் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை மூல உலகாமல் பலி உலகத்தெல்லாம் அமைதியும் தர வேண்டும் என நன்றார்கள். இவ்வுலகில் பயணம் செய்யும் துப்புரவியை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜான் ஆண்டவரை, ஏனைய ஆய்வுகள் திருநீனர் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையில் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீ விரும்பியபடி உன் திருமணத்திற்கு இக்குடும்பத்தில் வேண்டவர்களுக்கு கனிவுடன் செவி சாய்க்கிறது. கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறுவர்களுக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் நம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உதவாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் யாவரையும் காத்து மக்களையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியாளரும் மனிதர்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகத்துக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறீர். இவர் வழியாக எல்லாம் எல்லா புகழும் மாற்றியும் உரியதே. இறைவனிடமிருந்து நம்மை பிரித்து செல்ல பயன்படும் காரியங்கள் நாம் சோதனைகள் என்பதை உணர்ந்து அந்த சோதனைகளில் இருக்கிற பலத்தை கேட்டு இறைவனை மன்றாடி கரங்களில் இருக்கும் மன்றாடவும். பின்னுடைய இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை திரைமுடல் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொல்கிறேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உன் திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்டோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் திருவுள்ளப்படுகிறார் என்றென்றும் அச்சு செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் அனைவரோடு மீண்டும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கொண்ட சமாதானத்தை ஒருவர் மற்றவர்கள் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். Yeah.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செல்வம் நம்மை அன்பு செய்தார், தன்னையே நமக்காய் கையளித்தார். இந்த அன்பு தேவை நம்ம விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் நம்மை காத்து நம்மை வாழ்வளிப்பதாக. அன்புக்குரியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரர்கள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை எண்ணுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request 1 meter Roman Catholics who have prepared themselves to take part in the
இன்று மதியம் 2 மணிக்கு புனித தோமையாளர் சிறப்பு ஜப வழிபாடும் சிறப்பு ஆசீர்வாதமும் 10ஆம் வகுப்பு 11 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு இந்த சிறப்பு கூட்டம் நடைபெறும். அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பங்கெடுத்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்னால் அதிகமாக அறிவிக்கப்படல அவர்கள் செய்து உங்களுடைய குடும்பத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவியர் இன்று மதியம் 2 மணிக்கு நடைபெறுகிற சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். வருகிற 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மரக்கன்று ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. மாலை திருப்பலி முடித்தவுடன் இந்த மரக்கன்று ஆண்டு விழா தொடங்கும். இறை மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நமது பிள்ளைகளை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 25ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை மரக்கன்று மாணவ மாணவியருக்கான ஒரு நாள் சுற்றுலா பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 1, 2 மற்றும் 3 தேதிகளில் வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நமது பங்கில் தமிழ் ஆண்டு தியானம் நடைபெறும். தவக்கால தியானம் தமிழில் நடைபெறுகிறது. மார்ச் மாதம் 1, 2, 3 மாலை 5:45 மணிக்கு ஜபமாலையோடு இந்த நிகழ்வு தொடங்கும். தொடர்ந்து திருப்பலி, தியான சிந்தனை மற்றும் தேவக்கருணை ஆராதனை நடைபெறும். தியானத்தை வழிநடத்துபவர் சிவகங்கை மாவட்டம் சார்ந்த சருகணி பங்கு தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள். தவக்கால திருப்பயணம் வழக்கமாக சிலுவை பாதை, சிறப்பு சிலுவை பாதை சில கோயில்களை சந்தித்து நாம் செய்வது வழக்கம். இந்த தவக்காலத்தில் இந்த ஆண்டு தவக்கால திருப்பயணம் மார்ச் மாதம்
வில்லியனூர் செல்கிறோம். செல்லும் வழியில் கடப்பாக்கம் ஊஞ்சல் திருக்கலத்தில் சிறுவை பாதையும் காலை உணவும், வில்லியனூர் மாதா திருக்கலத்தில் திருப்பலியும் மத்திய உணவும், வழியில் பாண்டிச்சேரி திருவிழி ஆம்பல் திருக்கலத்திலும் ஜென்மராட்சி திருக்கலத்திலும் சிறுவை பாதை நடைபெறும். இதற்கான கட்டணம் ரூபாய் 600 மட்டும். உதவி பங்குக்காக அவருடன் செலுத்தி பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பியவர்கள் திருச்சிலுவை பயணம் நடைபெற வேண்டும். இன்னும் திருச்சிலுவை எடுத்து செல்லாத அன்பிய பொறுப்பாளர்கள் திருச்சிலுவையில் ஜபாஸ்தைகளையும் எடுத்து செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சின்னமலை புனித ஆரோக்கிய மத திருக்கலத்தில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 8:30 மணிக்கு தவக்கால சிறுவை பாதையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். இதனை அன்னை கணவனி பாத யாத்திரை குழுவினர் நடத்துகிறார்கள். பாகவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் நமது பேராலயத்தில் வழங்கப்படும். பேராலயத்தின் வாயில் அருகே இந்த சோமியார் செல்வம் அருகே பாதசங்கீர்த்தன தொட்டி இருக்கும். ஆகவே அங்கே பாதசங்கீர்த்தனம் கேட்கப்படும். இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது கோவிட்-19 அதற்கு முன்னால் நிறைய பேர் பாதசங்கீர்த்தனம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த வியாதி இந்த பாதசங்கீர்த்தனம் செய்கிற நல்ல பழக்கத்தையும் அழித்து போட்டது. ஆகவே மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்வோம். இந்த தவறாலும் அதை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். ஆண்டவரை புத்துயிர்தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. புதிய படைப்பாளர் இயேசுவில் இணைந்து வாழ்ந்திட, இணைந்து பயணித்திட, சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறும்.